முன்னாலே விளக்கி இருக்கிறார். அதை தொடர்ந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். எல்லாம் அவனே என்றால் இருக்கின்ற வடிவங்கள் எல்லாம் அவனே வடிவமேதான். இதை மௌலவி இப்ராஹிம் நபி அவர்கள் எனக்கு முன்னாலே விளக்கி இருக்கிறார். அதை தொடர்ந்து நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். என்னுடைய கருத்தை விட்டு விட்டேன் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களை இன்னும் சில நிமிடங்களில் தூர் நாட்டைச் சேர்ந்த ரசாரியை நோக்கியும் இப்னு ஹஜர் ஹைத்தமி அவர்களை நோக்கியும் நான் அழைத்து செல்வேன். அதற்கிடையிலே இந்த விவரங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதற்காக? உங்கள் மத்தியிலேயும் அறிஞர்கள் மத்தியிலேயும் ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக நான் தெளிவாக கூறுகிறேன். நான் 2 நாட்களாக கேள்விப்பட்டேன். இலங்கையில் உள்ள வேறு உலமாக்கள், மௌலவிமார்கள், அறிஞர்கள் இந்த கருத்தை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இவர் மட்டும்தானே இந்த கருத்தை சொல்கிறார், அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார். ஒருவரிடத்திலே கேட்டிருந்தார். அவருக்கு தெரிந்த பதிலை சொல்லிவிட்டு அவர் என்னிடத்திலே வந்து சொன்னார். எனவேதான் நான் மட்டும் இந்த கருத்தை சொன்னவன் அல்ல. இந்த கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். முதலிலே என்னுடைய ரப்பை அழகான உருவத்திலே கண்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். யார் சொன்னவர்கள்? இமாம்களா, ஆலிம்களா? இல்லையே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள். புகாரியிலே ஒரு ஹதீஸ் சொல்கிறார், அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்று புகாரியிலே ஒரு ஹதீஸ் சொல்கிறார். சென்ற வருடம் பத்ரியா ஜும்மா பள்ளிவாயில் புகாரி நடைபெற்ற பொழுது அந்த ஹதீஸை நான் மக்கள் மத்தியிலே விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தான் இறைவனுக்கு சூரத் என்ற சொல்லை, உருவம் என்ற சொல்லை முதலிலே உபயோகித்தவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே ஆதாரம் இருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள், தேவையானவர்கள் புகாரியை எடுத்து பாருங்கள். அல்லது அரபு தெரியாத உங்களுக்கு ஏதும் தேவை ஏற்பட்டால், அந்த ஹதீஸ் தேவைப்பட்டால் என்னிடத்திலே வாருங்கள். ஹதீஸையும் குறித்து நான் பக்கத்தையும் புகாரியை குறித்து தருகிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலிலே சொன்னார்கள், ரசூலுல்லாஹை நம்ப வேண்டுமா வேண்டாமா? அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றவன் தான் உண்மையான விசுவாசி. அவர்கள் சொன்னவை அனைத்தும் உண்மை என்று நம்பியவன் தான் உண்மையான விசுவாசி. அதற்கு உனக்கு விளக்கம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் உருவம் இருக்கு என்று சொன்னார்களா? அவருடைய பேச்சு சரியென்று நம்பும். எப்படி உருவம், எந்த மாதிரியான உருவம் என்ற விளக்கம் உனக்கு இல்லாது போனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அதை நீ மறுத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை மறுத்தவனாவாய். நீ எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம், பட்டம் பெற்றவனாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றுமில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்று நீ மறுத்தாயானால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மறுத்தவனாவாய். ஹதீஸை மறுக்க முடியாது. ஹதீஸை மறுத்தவன் விசுவாசியாக இருக்க முடியாது. ஆகையால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிவாயிலிருந்து வந்த வார்த்தை தான் உருவம் உண்டு என்ற வார்த்தை என்பதை நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டும். அதோடு இன்னும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ரூஹுல் பயான் உலக பிரசித்தி பெற்ற தப்சீர்களில் ஒன்று. குர்ஆனுக்கு விரிவுரை எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன. அவற்றில் ஞானம் நிறைந்த நூலாக, ஞானம் நிறைந்த தப்சீராக கருதப்படுவது ரூஹுல் பயான் என்ற ஒரு கிரந்தம் மட்டும்தான். அது இஸ்மாயில் ஹத்தி குதுபுல் ஜமான் அவர்களால் எழுதப்பட்டது. அவர்கள் அந்த நூலின் 244வது பக்கத்திலே 9வது வால்யூத்திலே 27வது பாதத்திலே சூரத்துல் நஜ்ம் என்ற சூறாவிலே அத்தியாயத்திலே இந்த விவரத்தை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியதும் கருத்தையும் கவனியுங்கள். இதை காத்தான்குடி அப்துல் ரவுஃப் சொல்லவில்லை, அல்லாமா இஸ்மாயில் ஹத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரூஹுல் பயானிலே சொன்ன உன்னதமான கருத்து என்பதை நம்பிக் கொள்ளுங்கள்.
அல் இன்சான் மனிதன், நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி, மனிதன் மக்லூக்குன் அலா சூரத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய உருவத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று தெளிவாக சொல்கிறார். ஜாடை காட்டுகிறாரா? ஜாடை காட்டவில்லை. தெளிவான வார்த்தையின் மூலமாக, தெளிவான சொல்லின் மூலமாக அழகாக சொல்கிறார். அல் இன்சானு மக்லூக்குன் அலா சூரத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய உருவத்திலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் யாருடைய உருவம்? என்னுடையதா உங்களுடையதா? இந்த உருவங்களுக்கெல்லாம் புரியவன் யார்? அப்துல் ஹமீதா இருக்கட்டும், அப்துல் ஜப்பா இருக்கட்டும், அருணாசலமா இருக்கட்டும், அப்பாமியா இருக்கட்டும், எந்த ஒன்றவரா இருந்தாலும் சரியே அவன் இன்சான், மனிதன் தான். பௌத்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இந்து மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் சிறந்த வாலியா இருந்தாலும் சரி, அவன் யார்? அல் இன்சான், மனிதன். மக்லூக்குன் அலா சூரத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய உருவத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு எத்தனை உருவம்? கணக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கணக்கெடுப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலே இதுவரை பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இதுவரை பிறந்த, உலகம் முடியும் வரை பிறக்கப் போகின்ற அத்தனை மனிதர்களுடைய உருவமும் தான் அவருடைய உருவம். அதோடு அதை ஒன்றுண்டதா? மனிதனுடைய உருவம் தான் அவருடைய உருவம் என்றால் மரத்தினுடைய உருவம் யாருடையது? கடலினுடைய உருவம் யாருடையது? பூமியினுடைய உருவம் யாருடையது? ஆகாயத்தின் உருவம் யாருடையது? அனைத்துமே அவருடைய உருவம் தான். ஆனாலும் இத்தனை உருவங்களிலும் சம்பூர்ண உருவம் எது? மனித உருவம். இந்த மனித உருவத்திற்கு, இந்த சம்பூர்ண உருவத்திற்கு உலகத்தில் உள்ள அத்தனையுமே வசப்பட்டுத்தான் ஆக வேண்டும். காட்டிலே இருக்கின்ற பெரிய யானையை வசப்படுத்தி விடுகிறான். சந்திர மண்டலத்திற்கு போய் இழுத்து விடுகின்றான். சந்திர மண்டலத்திலே இருக்கின்றவருடைய நாடி எப்படி வேலை செய்கின்றது என்று இந்த பூமியிலே இருந்து நாடி பார்க்கிறான். மனிதன் எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டான். சம்பூர்ண வழிபாடு, இறைவனுடைய சம்பூர்ண உருவம் தான் இந்த உருவம். மாடு, ஆடு, பூனை, புலி, இவைகளுடைய உருவமும் அவருடையதேதான், வேறு யாருடையதும் அல்ல. ஆனால் அவைகளுடைய வழிபாட்டுக்கும் இந்த இன்சான் என்ற வழிபாட்டுக்கும் இடையிலே பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதைத்தான் இறைவன் சொல்லி இருக்கிறான். நான் இந்த இன்சானிலே வழியாகி இருப்பது போல் உலகத்திலே எந்த ஒரு வர்க்கமாகவும் வழியாகவில்லை. நான் மனிதனாக வந்திருப்பது போல் உலகத்தில் எந்த பொருளாகவும் நான் வரவில்லை என்றால் அத்தனை பொருட்களாகவும் வந்தவன் அவனே. அவற்றில் இந்த மனித உருவம் மிகச் சிறந்தது என்பதை வலியுறுத்தி காட்டப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். கமா கால அலைஹிஸ்ஸலாம் இன்னல்லாஹ خلق ஆதம அலா சூரத்தி وفي رواية أخرى على سورة الرحمن. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தன்னுடைய உருவத்திலே படைத்தான் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் மனிதனை இறைவன் தன்னுடைய உருவத்திலே படைத்திருக்கிறார் என்று இந்த கிதாபை எழுதிய பெரியார் சொல்கிறார். والله تعالى عالم بصورته المنزهة عن الشكل المقدرة عن الهيئة. அல்லாஹ் தஆலா தன்னுடைய உருவத்தை பற்றி அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு தன்னுடைய உருவங்கள் எது எது என்பது அவனுக்கு தெரியும். والإنسان غير عالم بها على كيفية علم الله. அல்லாஹ் தன்னுடைய உருவங்களை அறிந்திருப்பது போல் இந்த மனிதன் அந்த உருவத்தை தெரியாதவனாக இருக்கின்றான். இந்த உருவத்தை அறியாதவனாக இருக்கின்றான். இந்த மனிதனால் அறிய முடியுமா? நம்பத்தான் முடியும். அந்த உருவங்கள் அனைத்தையும் அறிந்துவிட முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு முடியுமா? முடியாதா? அவனால் முடியும். அல்லாஹ்வை அறிவதாக இருந்தால் அல்லாஹ் தான் அறிய வேண்டும். அல்லது
அல்லாஹ்வுடைய குணத்தை இந்த இன்சான் கொண்டு அல்லாஹ்வை அறியலாம். ஆகையினால் இறைவனுடைய உருவங்கள் எத்தனை எத்தனை கோடி என்பதை அவன் தான் அறிந்தவனாக இருக்கின்றான். அடுத்ததாக அதே கிதாப் 244 பக்கம் 9வது வால்யூம் 27வது பாகம் சூரத்துல் ஹதீத் என்ற அத்தியாயத்தின் விளக்கத்திலே அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் அல்லாஹ் தஆலா இறைவன் ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நமது உடலை இந்த உடை சூழ்ந்திருப்பது போல் அல்லாஹ் தஆலா நம்மை சூழ்ந்திருக்கிறான் என்று கருத்து சொல்கிறார்கள். இது முற்றிலும் முறையானது. இதனுடைய உண்மையான கருத்து என்னவென்றால் இஹாதத்துல்லாஹி இன்தல் ஆலிமீன ظهوره بصور المخلوقات படைப்புகளுடைய உருவத்திலே அல்லாஹ் வெளியாகி இருப்பதுதான் அவன் இந்த படைப்புகளை சூழ்ந்திருக்கிறான் என்பது அர்த்தம் என்று எழுதுகிறார்கள். சகோதரர்களே, நன்றாக சிந்தனை பண்ணுங்கள். ஆராய்ச்சிக்கு எடுப்பதற்காக சொல்லுவதாக நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொன்ன கருத்தல்ல, இன்று உங்கள் மத்தியிலே இது நான் சொன்ன கருத்தென்று தவறாக சொல்லிவிட்டேன் என்று உங்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நானா சொன்னேன்? இல்லையே, கிதாபில் இருக்கின்றதை சொல்லி இருக்கிறேன். அதுவும் சாதாரண மக்களால் அல்ல, உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான தப்சீரிலே, உண்மையான விரிவுரையிலே பெரிய நாவாக்கள் எழுதிய பேச்சை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் மறந்தால் அந்த நாவாக்களை மறந்தவர்களாவீர்கள். எனவே சலாமத்து பெற வேண்டுமானால், வீடேற்றம் பெற வேண்டுமானால் இந்த கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல், இந்த கருத்தை கூறியவர்களை எதிர்க்காமல், ஏசாமல் இந்த கருத்துக்களை பற்றி அறிந்து கொள்ள ஆராய்ச்சி செய்யுங்கள், தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக அல் இன்சானுல் காமில் அடுத்த இடத்துக்கு வாருங்கள். இப்பொழுது ஒரு கிதாபில் 2 விஷயத்தை ஆதாரமாக காட்டினேன். 2 பக்கத்தை சொன்னேன் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கு. இன்னும் ஒரு கிதாபை சொல்கிறேன். அல் இன்சானுல் காமில் கிதாபுடைய பெயர், அதனுடைய அர்த்தம் சம்பூர்ண மனிதன் என்பது அர்த்தம். கிதாபுக்கே பெயர் வைத்திருக்கிறார். அதை எழுதியவர்கள் அல்லாமா அப்துல் கரீம் அல்-ஜீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த கிதாபின் 35வது பக்கத்திலே சொல்கிறார்கள், அல் பாபுல் ஆஷிரு பித்தன்ஜீல், இறைவன் உருவமற்றவன், இறைவன் உருவம் இல்லாதவன் என்று ஒரு பாடம் போட்டிருக்கிறார். விஷயமாக எழுதவில்லை, பாடமே போட்டிருக்கிறார், தலைப்பே போட்டிருக்கிறார், இறைவன் உருவமற்றவன். فعلى أي اعتبار كان وفي أي مجرى ظهر أو بان இறைவன் உருவமற்றவன் தான் உண்மை. ஆனால் அவன் எதிலே வழியானாலும், எந்த பாத்திரத்திலே வந்தாலும், எந்த கோலத்திலே தோன்றினாலும், எந்த உருவத்திலே காட்சி அளித்தாலும் தஸ்பீனியிலே இருந்தாலும் சரி, தஞ்சீனியாக இருந்தாலும் சரி என்று சொல்கிறார்கள். இதை இறக்கிறவர்கள் பேசிய மௌலவி இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், இறைவனுக்கு 2 நிலை. ஒன்று அருவ நிலை, உருவம் அச்ச நிலை, அதை தஞ்சீனி என்று சொல்வார்கள். 2வது நிலை ரூபம் உள்ள நிலை, அதை தஸ்பீன் என்று சொல்வார்கள். இந்த 2 நிலையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது வெளியானானோ, எப்பொழுது சிருஷ்டியாக வந்தானோ, தோன்றினானோ, அப்பொழுது தஸ்பீஹ் என்ற நிலை ஏற்படுகிறது. இறைவன் உருவமற்றவன், ஆனால் அவன் உருவத்திலே வருவான். எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ரஅய்து ரப்பி, என்னுடைய இறைவனை நான் கண்டேன். ஃபீ சூரத்தி ஷாப்பின் அம்ரத, ஏறத்தாழ 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆணின், ஒரு சிறுவனின், ஒரு வாலிபனின்
தோற்றத்திலே உருவத்திலே என்னுடைய ரப்பை கண்டேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய்யா? யாரும் பொய் என்று சொல்வது? அப்படியானால் இந்த இன்சான் காமில் பொய்யா? இந்த இன்சான் காமிலை எழுதிய அப்துல் கரீம் ஜலீல் குதுபுத்தமான் பொய்யானவர்களா? யாராலும் எந்த ராஜாவாலும் மறக்க முடியாது. வாய் வந்ததையெல்லாம் பேசிக் கொள்ளலாம், எழுத வந்ததையெல்லாம் வெளிவிடலாம், ஆனால் இதை மறுக்க முடியாது. அப்படியால் இந்த கிதாபு பொய். மற்ற கிதாபுகளுக்கு யூதர்களால் மஜூசிகளால் எழுதப்பட்ட கிதாபுகள் என்று ஒதுக்கி தள்ளப்படுவது போல் இந்த கிதாபையும் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய நிலையில் நாம் ஏற்படும். அப்படி ரூஹுல் பயான் என்ற தப்சீரையும் தள்ளினால், இன்சான் காமில் என்ற கிதாபையும் தள்ளினால், உசூலுல் ஃபிக்ஹையும் தள்ளினால், ஃபுதுவாத்துல் மக்கியாவையும் தள்ளினால் எந்த கிதாபை எடுப்பது? மஜூசி எழுதியதா, யூதன் எழுதியதா, முஸ்லிம் எழுதியதா என்று நாம் பார்ப்போமா? எழுதுகின்ற பொழுது கண்டோமா? கெய்லோவிலே அச்சடித்து, பீரூத்திலே அச்சடித்து, லெபனானிலே அச்சடித்து கிதாபு அச்சிலே வந்து கொண்டிருக்கிறோம். கிதாபை எடுக்கிறோம், இந்த இமாம் எழுதிய கிதாப். சரி, அதை ஆராய்கிறோம். அதில் குர்ஆனுக்கு மாற்றமான, ஹதீஸுக்கு மாற்றமான கருத்து இருந்தால் அதை எந்த இமாம் இருந்தாலும் தள்ளிவிட வேண்டியிருக்கலாம். குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்கள் எழுதப்படவில்லை. ஒரு கற்பூசிக்காரனாக கற்பூசி எடுத்து மனுஷன் ஒரு கிதாபம் எழுதுகிறார். கிதாபட்டோட நீங்க அவங்க கிதாபம் கிதாபம்னா புத்தகம், அதான் அனுப்புறோம். நம்ம ஊரிலே ஒரு வளமை, கிதாபு என்றால் அரபில இருப்பதுதான் கிதாபு, தமிழிலே இருப்பது புத்தகம். அரபிலே கிதாபு தான். ஸ்கூல்ல படிக்கிற பொடியமாரும் கிதாபுடைய போது அழைக்கிற கிதாபுகள் தான் கிடைக்கும். அந்த புத்தகத்திற்கானதான் அனுப்புறோம். நாம அல்லது நம்ம ஊரில் உள்ளவர்கள் அதிகமாக வைத்துக் கொள்வது புகாரி கிதாப், முஸ்லிம் கிதாப், அந்த கிதாப், இந்த கிதாப் என்று அரபியில் எழுதப்பட்ட பெரிய கிதாபுகளை தான் கிதாபுகள் என்று கருதுகிறார்கள். அப்படி அல்ல, புத்தகம் என்பது அவருடைய அர்த்தம். வாலிபனுடைய தோற்றத்திலே உருவத்திலே என்னுடைய ரப்பை நான் கண்டேன் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை இங்கே எழுதியிருக்கிறார்கள். இது இஸ்ரவேலால் எழுதப்பட்டது, மஜூசிகளால் எழுதப்பட்டது, யஹூதிகளால் எழுதப்பட்டது என்று தள்ளுவதா? தள்ளுவதற்கு ஆதாரம் என்ன உனக்கு தெரியுமா? யஹூதிதான் எழுதினார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. அதில் உள்ள கருத்து இஸ்லாத்துக்கு மாறாக இருந்தால் தள்ளு. இஸ்லாத்துக்கு மாறாக, இஸ்லாத்துக்கு மாறல்ல. இஸ்லாமிய தத்துவமே இதுதான். இறைவனுக்கு இரண்டு நிலை உண்டு. ஒன்று தந்தி, அடுத்த சக்தி என்று நம்பியவன் நிச்சயமாக அவருக்கு உருவம் உண்டு என்பதை நம்பத்தான் வேண்டும். வாலிபனுடைய உருவம் மட்டுமா? வயோதிபனுடைய உருவம் மட்டுமா? ஆணுடைய உருவம் மட்டுமா? பெண்ணுடைய உருவம் மட்டுமா? உலகத்தில் எதுவெல்லாம் உருவமாக எங்களுக்கு தெரிகின்றனவோ அவை அனைத்துமே அவருடைய உருவம் தான் நிச்சயமாக நம்புங்கள். இதுதான் கௌரி. இதைத்தான் சொல்லலாம் போதித்தார்கள். இதற்கு மாறாக நாம் போதிக்கவில்லை. தஸ்பீஹிலே, தஸ்பீஹுடைய நிலையிலே இறைவனை வாலிபனுடைய உருவத்திலே நபியுல்லாஹ் கண்டார்கள். அது தஸ்பீஹுடைய நிலையிலே. தன்சீஹுடைய நிலையிலும் கண்டிருக்கிறார்கள். அதையும் எழுதுகிறார். ககௌலிஹி நூரானியன் அரா, நூறாக கண்டேன். ஒளிமயமாக இருந்தது. எந்த வடிவம், எந்த அமைப்பு, கட்டையா, பொட்டானா, நெட்டையா, கருப்பா, வெள்ளையா என்று வரைக்க முடியாமல் போய்விட்டது. நூறானியன் அரா, தனி ஒளிப்புலமாக ஒளிமயமாக கண்டேன். எப்படி என்ற ஒரு கட்டுப்பாட்டு என்னால் கருத முடியவில்லை, எப்படி என்ற ஒரு உருவத்தை என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் நபி அவர்கள் இறைவனை இரண்டு நிலையிலும் கண்டிருக்கிறார்கள். ஒன்று தன்பியுடைய நிலை, நூறாக கண்டார்கள். இரண்டாவது தன்பியுடைய நிலை, வாலிபனுடைய ஷாப்புடைய உருவத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒன்று. அதே கிதாப் 36வது பக்கத்திலே இந்த விஷயம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்? ஒரு இடத்தில் அல்ல, பல இடங்களில். ஒரு சில இடங்களை மட்டும் உங்களுக்கு சொன்னால் நம்பிக்கை ஏற்படும் என்பதற்காக சொல்கிறேன். தவிர இது ரவுடைய கருத்தென்று என்னை தள்ளாதீர்கள்.
இது இமாம்களால் எழுதப்பட்ட கருத்து. இமாம்கள் சொன்ன சொல், இமாம்களுடைய விளக்கம். அதை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். ஏன் இதற்கு முன்னிருந்தவர்கள் ஏன் சொல்லவில்லை? பயம் வேறொன்றுமில்லை. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் நிச்சயமாக சொல்வான். என்னுடைய தந்தை இருந்தார்கள், அப்துல் ஜபார் ஆலிம் அவர்கள். எந்த கொள்கையிலே இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் இந்த கொள்கையிலே இருந்தார்கள் என்று நான் கடைசியிலே சுருக்கமாக சொல்வேன். நான் சுருக்கமாக விஷயங்களை முடித்துக் கொண்டு போகிறேன். அடுத்த இடத்திலே சொல்றார், அத்தஸ்பீஹுல் இலாஹி 36வது பக்கம், அல் பாபுல் ஹாதி அஸ்ர பித்தஸ்பீஹ் 11வது பாடம் உருவம் என்று பாடம் போட்டிருக்கிறார். உருவம் என்ற பாடம் போடுறீ உருவம் இருக்கா இல்லையா? பாடமே போட்டிருக்கிறார், தலையங்கமே போட்டிருக்கிறார். உருவம் என்ற பாடம் 11வது பாடம். இன்சான் காமில் என்ற கிதாப் 36வது பக்கம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அத்தஸ்பீஹுல் இலாஹி வ இபாரத்துன் அன் சூரத்தில் ஜமால். தஸ்பீஹ் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அது என்ன தெரியுமா? இறைவனுடைய அழகின் உருவத்தை தான் தஸ்பீஹ் என்று சொல்லப்படும். இறைவனின் அழகின் உருவங்கள் தான் இவையெல்லாம், அதைத்தான் தஸ்பீஹ் என்று சொல்லப்படும். அவைகளை இறை தன்மைகள் என்றும் இறைவனுடைய திருநாமங்கள் என்றும் சொல்லப்படுகின்றன. என்றால் எங்களுடைய கண்ணினால் பார்த்து உணரப்படக்கூடியது, கையினால் குளித்து அறியக்கூடியது, காலினால் கேட்டு அறியக்கூடியது, நுகர்ந்து அறியக்கூடியது. இந்த புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடியவை மஹ்சூஸ் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா மஹ்சூஸ் என்று சொல்லக்கூடிய இந்த புலன்களால் உணரப்படக்கூடிய வஸ்துக்களாக உணர்வான். மரமாக, கல்லாக, கடலாக, நதியாக, மனிதனாக, இவையெல்லாம் மஹ்சூஸ், கையால் பிடித்து கண்ணால் பார்த்து அறியக்கூடியவைகள். இப்படியாகவும் இறைவன் வருவான். வந்திருக்கிறான். எப்போது வருவான்? நாளைக்கா அல்லது நாளைக்கா? வந்திருக்கிறான். நின்று கொண்டிருப்பவர்கள் நாமெல்லாம் யாரு? அவருடைய வழிபாடுகள் தான். எங்களை விட்டு எங்கோ அவர் இருக்கிறார் என்பது அர்த்தமல்ல. அவருடைய ரூபங்களாக, அவருடைய உருவங்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவில் மரபோல் அல்லது இந்த புலன்களால் உணரப்படாமல் அறிவால் உணரப்படக்கூடிய வஸ்துவாகவும் அவன் வருவான். புலன்களால் உணரப்படக்கூடியதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் சொல்றார், கமாபிய கௌலிஹி அலைஹி ஸலாத்து வஸலாம், ரஐது ரப்பி ஃபீ சூரத்தி ஷாபின் அம்ர. அழகிய வாலிபனுடைய உருவத்திலே என்னுடைய இறைவனை கண்டேன். இது புலன்களால் கண்ணால் பார்த்து உணரப்படக்கூடிய அறியப்படக்கூடிய உருவத்திலே வந்திருக்கிறான். அப்படியும் வருவான். கண்ணினால் பார்த்து அறியக்கூடிய, கையினால் பிடித்து அறியக்கூடிய அப்படி உருவத்திலும் அவன் வருவான். இதே தஸ்பீஹுடைய நிலையிலே மஹ்சூஸாக வந்திருக்கிறான். அக்கலால் உணரப்படக்கூடியதாகவும் அவன் வழியாகுவான். எப்படி தெரியுமா? அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். கௌலிஹி அலைஹி ஸலாத்து வஸலாம், அன அங்கவன் யாபதி பி. அன இறைவன் சொல்றான், நான் இந்த வன்யாபதி, என்னுடைய அடியான் என்னை நினைக்கும் இடத்திலே இருக்கிறேன். எனது அடியான் என்னை நினைக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். பார்க்க முடியுமா? பக்கத்திலே பக்கத்திலே ஆளை பார்க்க முடியாது. உடல் இருக்கின்றான். இது மாறுபோல் தன்னால் பார்த்து உணரப்படக்கூடியவை அல்ல. அக்கலாலே, புத்தியினாலே, பக்தரினாலே, சிந்தனையினாலே விளங்கிக் கொள்ள வேண்டியதை அல்லாஹ் நினைக்கும் இடத்திலே அவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளலாமே தவிர அல்லாஹ் என்று ஒருவன் எங்களுக்கு பக்கத்திலே வந்திருப்பான் என்பது அர்த்தம் அல்ல. இது பகுத்தறிவுதான் உணரக்கூடியது. ஏற்கனவே நான் சொன்னேனே, கண்ணால் பார்த்து உணரக்கூடியது. அப்படியும் வருவான், இப்படியும் வருவான். இதைத்தான் அவர்கள் சொல்கிறார். எனவே சகோதரா, அவர்கள் நினைவுக்கு சொல்கிறார்கள், சந்தேகம் கொள்ளாதே, இந்த அழகான உருவத்திலே அல்லாஹ் தஆலா வந்திருப்பதினால்
அவன் அழிந்து விட்டான் என்று நீ சந்தேகப்படாதே, மாறுபட்டு விட்டான் என்று சந்தேகப்படாதே, விகாரப்பட்டு விட்டான் என்று சொல் சந்தேகப்படாதே. எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலையில் தான் இருக்கிறான். அப்படி இருந்து கொண்டும் இப்படியாக அப்படியாக இருக்கிறான்.